ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக் மோல்டிங்லாம் பண்ணுறாங்க. மோல்டிங்கில் வந்து ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வருதோ அந்த டிஃபெக்ட்ஸ் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டீமில் வந்து எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி செக்ரிகேட் பண்ணுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடிஷ்னலாக அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வரக்கூடிய பேசிக் ரீசன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோல்டிங் டிஃபெக்ட்ஸ் இன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் மோல்டிங் டிஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மோல்டிங் டிஃபெக்ட்ஸ்லாம் மேஜராக வரும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபில்ட் ஆர் ஷார்ட் மோல்டு, ஃப்ளாஸு, ஸ்ட்ரீக்ஸு, பின் மார்க்கு, பப்புள்ஸு, வெல்டு லைனு, வெயிட் வேரியேஷன், டைமென்ஷன் வேரியேஷன், கலர் வேரியேஷன் ஆர் பிளாக் டாட்ஸு, கட் மார்க் இஷ்யூ, ஆயில் மார்க் ப்ராப்ளம் ஆர் டஸ்ட் இஷ்யூ, ரிப் கேட்ச், வார்பேஜ் இஷ்யூ, இன்னும் சில பல மோல்டிங் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஷார்ட் ஃபில் ஆர் சால்ட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் மோல்டுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மெட்டீரியல் ஃபில் ஆகுதுங்கள, ஃபில் ஆகும்போது மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் அந்த மோல்டு, அதாவது அந்த டையில் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் ஏதாவது ஒரு ரிப்பு இல்லை ஏதாவது ஒரு கார்னரில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்படி ஃபில் ஆகாமல் அவுட்புட்டும் அதே மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரிப்பு இருக்குது. ஒரு ரிப்பு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு, இன்னொரு ரிப்பில் வந்து மெல்ட் ஆன மாதிரி இருக்குங்களே, அது வந்து ஷார்ட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அதே இஷ்யூ தான். மேலே உள்ள ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கா, கீழே உள்ளது அப்படியே என்ன சொல்கிறது பிளாஸ்டிக் இப்போ மெல்ட் பண்ணால் எப்படி இருக்கு அந்த மாதிரி உருகி போயிருக்கா, இது வந்து ஷார்ட் மோல்டு இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ. இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் வந்து சப்போஸ் சரியாக ஆகாமல் இருந்துச்சுன்னா மெட்டீரியல் வந்து சரியாக ஃபில் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ராசஸில் மிஷினில் வந்து லம்ப்ஸ் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. லம்ப்ஸ் லீக்கேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மெட்டீரியல் வந்து உள்ளே வந்து மோல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியே அந்த இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல வந்து லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி லீக் ஆனால் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக உள்ளே ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃப்ளாஷ் இஷ்யூ. இப்போ ஃப்ளாஷ் இஷ்யூ எதனால் வருது? ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் இஷ்யூனா என்னென்னு சொல்கிறேன். ஃப்ளாஷ் இஷ்யூனா ஒன்றும் இல்லை. இப்போ மெட்டீரியல் வந்து ஃபில் ஆகுது மோல்டில் ஒரு அச்சு இருக்குது. ஓகே, இப்போ சரியாக லாக் ஆகாமல் ஃபுல்லாக மோல்டு வந்து 4 சைடு கேவிட்டி சைடு 2 சைடு இருக்கா, இல்லைன்னா 2 பார்ட்டாக இருக்குது மோல்டு. ஓகேங்களா, உங்களுக்கு அதை மோல்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மோல்டு வந்து இப்போ 2 சைடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும்போது சரியாக க்ளோஸ் ஆகாமலோ இல்லை 1 இன்ச் 1 mm அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருந்துச்சா மோல்டு வந்து அந்த டையோட சைஸை தாண்டி, அதாவது அந்த அச்சை தாண்டி அதிகப்படியாக வந்து மெட்டீரியல் வந்து வெளியே கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு. அந்த எக்ஸிஸ் மெட்டீரியல் தான் ஃப்ளாஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்க, ட்ரிம் பண்ணிடுவாங்க ஃபைனல் ஆப்ரேஷனில். இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து ப்ராசஸில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்குறதுனாலையோ அதிகப்படியான இப்போ மெட்டீரியல் ஃப்ளோவோட ஸ்பீடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையோ இந்த ப்ராப்ளம் வந்து மேஜராக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இஷ்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ் இஷ்யூ. ஸ்ட்ரீக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் வாட்ரு வந்து விரலில் நீங்கள் லைட்டாக முக்கி இப்போ செவத்தில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது தெரிச்சு அந்த செவத்தில் கிடக்குதுங்களா, அதே மாதிரி வந்து மெட்டீரியல் அவுட்புட்டில் வந்து என்ன பண்ணும், ஒயிட் கலர் இல்லை வேறு கலரில் வந்து கோடு மாதிரி வரும். கோடு மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி வந்து வரும். ஸ்க்ராட்ச் கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து ஸ்ட்ரீக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்யூ மேஜராக என்ன ப்ராப்ளம்னால வரும் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதாவது சப்போஸ் இப்போ மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு 240 டிகிரி வந்து நம்ம ஃபைனல் மெல்ட்டிங் ஸ்டேஜ் வச்சுருந்தோம், செட் பண்ணியிருந்தோம்னா அந்த மெட்டீரியல் வந்து ப்ரீவியஸாக வந்து ஹாப்பரில் போடும்போது ஒரு 60 டிகிரி 80 டிகிரி இல்லை 120 டிகிரி 100 டிகிரி அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து வந்து அந்த டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி மாறும். அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். அந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் வந்து ப்ரீ ஹீட் ப்ராசஸ் சரியாக பண்ணாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்து மேஜராக வரும். மற்றபடி என்ன இந்த ப்ராப்ளம் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் ப்ரெஷர் செட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராசஸுக்குமே மோல்டிங் ப்ராசஸ் பொறுத்தவரை பேக் ப்ரெஷர் செட் பண்ணுவாங்க. அந்த பேக் ப்ரெஷர் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து வேறு மெட்டீரியல் மாற்றி யூஸ் பண்ணீங்க மோல்டில். அதாவது இப்போ வந்து பாலி ப்ராப்பரிங் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வேறு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு நைலான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இல்லை மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் 2 மெட்டீரியல் மிக்ஸ் ஆகி மாற்றி யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வெல்டு லைன். வெல்டு லைன் உங்களுக்கு இப்போ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ மோல்டு வந்து
ஒரு சைடு தான் நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா. ஒரு சைடு கொடுக்கும்போது என்ன ஆகும், அது வந்து ஃப்ளோ ஆகி அப்படியே போகும்போது நமக்கு வந்து அதோட எண்டு ஃபில்லிங் இருக்குல்ல, அதாவது கடைசியாக மெட்டீரியல் போய் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். அதாவது சப்போஸ் இப்போ மோல்டில் வந்து 2 சைடாக இப்போ கொடுக்குற மெட்டீரியல் பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, பிரிஞ்சு போய் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுது. அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து மெட்டீரியல் வந்து சரியாக ஃபில் ஆகிருக்காது. அது என்ன ஆகிருக்கும், அந்த இடத்துல அந்த அது ப்ரெஷர் சரியாக செட் பண்ணாமல் இல்லை ஸ்பீட் சரியாக செட் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், அது போகக்கூடிய ஃப்ளோவில் வந்து போய் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து மெட்டீரியல் அவுட்புட் வரையில் கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைன்னால் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து அசம்பிளி வைஸ் பார்க்கும்போது அந்த லைனில் வந்தனால இப்போ சப்போஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போடுறோம்னா அந்த வெள்ளைனால அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் பெயிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த வெள்ளைங்கிறது நல்லா நமக்கு தெளிவாகவே தெரியும். இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூன்னு கூட சொல்லலாம் மோல்டிங்கை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து கலர் வேரியேஷனுங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கலரில் இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு கலரில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து போய் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கம்பெனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே கலரில் இருந்தால் தான் நீங்கள் வந்து எது ஒரிஜினல்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் 2-3 கலரில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு எது ஒரிஜினல் தெரியாது தானே. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூனே சொல்லலாம். இது ஒரு இஷ்யூ ஏன் வந்து நமக்கு மோல்டிங்கை பொறுத்தவரை வரணும்னா, இப்போ மெட்டீரியல் மாஸ்டர் பேட்ச்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பேட்சை வந்து சரியாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு கலருக்கும் ஒவ்வொரு மாஸ்டர் பேட்ச் இருக்குது. அதாவது 2 மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து ஈவனாக இருக்கணும். சப்போஸ் வேறு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டோட ப்ராடக்டோட கலர் வந்து வேறு கலரில் தான் நமக்கு வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து கட் மார்க் ஆர் டேமேஜ் இஷ்யூ. இந்த இஷ்யூ மோஸ்ட்லி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட்லிங் இஷ்யூன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ப்ராடக்ட் வந்து அவுட்புட் மோல்ட்லேருந்து வெளியே எடுக்கும்போது அதில் வந்து கேட் ஆர் ரன்னர்னு சொல்லுவாங்க. அந்த கேட் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் கட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா இதை ப்ராப்பராக கட் பண்ணாதீங்க, சும்மா கையில் பிச்சு எடுக்கிறது அந்த மாதிரி இம்ப்ராப்பராக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த இடத்துல அந்த கேட் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல டேமேஜ் ஆகும். நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளை வேணால் எடுத்து பாருங்களேன், அது வந்து அந்த லைனில் ஒரு டாட் மாதிரி இருக்குது. அந்த டாட் தான் கேட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ட்ரிம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா டேமேஜ். இப்போ மெட்டலில் வந்து இப்போ ப்ராடக்ட் அவுட்புட் வருது, அந்த ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்பராக லைன் பண்ணி அடுக்கி வைக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி அடுக்கி வைக்காமல் சும்மா குப்பை மாதிரி போட்டால் என்ன டேமேஜ் ஆகும் ஓகேங்களா. இது ஒரு மேஜர் இஷ்யூ தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாண்ட் மார்க் இஷ்யூ. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்டு இப்போ வந்து இப்போ உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்குது, மெயின்டைன் ஆகலை, அந்த மாதிரி இல்லை கூலிங் லைன் வந்து வாட்டர் வந்து கூல் பண்ண ப்ராசஸில் வந்து சரியாக கொடுக்கல, அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாண்ட் மார்க் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாண்ட் மார்க்னால் ஒன்றும் இல்லை, அந்த ப்ராடக்ட்டில் லைட்டாக என்ன சொல்கிறது தீஞ்சு போன மாதிரி ஒரு இடம். இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து நெருப்பை லைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா அப்படிங்க லைட்டாக அந்த இடத்துல கருகி போன மாதிரி ஏதாவது ஒரு தெரியும் தானே, அதுதான் பாண்ட் மார்க்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோல்ட்லேருந்து வரும்போதே வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்காக டஸ்ட் இஷ்யூ. இது என்னென்னா மோல்டில் வந்து அடிக்கடி வந்து நம்ம மோல்டு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அப்போ வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து மோல்டில் வந்து படிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் என்ன பண்ணுறது, இப்போ மோல்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே சம்திங் தின்னர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி தின்னர் அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஆயில் ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை வந்து தொடச்சி எடுக்கணும் கிளாத்தை வச்சு. இந்த மாதிரி துடைக்காமல் அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நான் ஆயில் மார்க்காக டஸ்ட் மார்க் வந்து அப்படியே வந்து ப்ராடக்ட்டோட அவுட்புட்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிப்பு கேட்ச் ஆர் சியரிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்யூ எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோல்டில் வந்து மெட்டீரியல் வந்து அதிகப்படியாக ஃப்ளோ ஆகுது, இல்லைன்னா வந்து நமக்கு போட்டிருக்க ப்ரோக்ராம் வந்து தவறாக இருக்குது. அதாவது ஹோல்டிங் டைம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுனால மோல்டோட கெப்பாசிட்டியை தாண்டி அந்த ப்ராடக்ட்டோட சைஸு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மேக்ஸிமம் சைஸில் வந்துச்சுன்னா மோல்டிலேருந்து எஜெக்ட் ஆகும்போது அது வந்து என்ன ஆகும், அதில் தேஞ்சு போய் வரும். அதான் அந்த ஷேரிங் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ரிப்பு, அதில் உள்ள அந்த ரிப்பு வந்து மோல்டுலேயே மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் வெளியே வரும், அந்த ரிப்பு இருக்காது. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ரிப்பு கேட்ச் இஷ்யூ அது ஷேரிங் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்டில் இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஷேரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது தேஞ்சு வரையில் அந்த மாதிரி மெட்டீரியல் இழுத்துட்டு வந்து அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருந்திருக்கு. செகண்டில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு ரிப்பே இல்லை, அதாவது அதில் உள்ள பல ரிப்பு இருக்குது, அதில் ஒரு ரிப்பு வந்து மோல்ட்லேயே வந்து மாட்டிட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும் அவுட்டில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க் இஷ்யூ ஆர் சிங்கேஜ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. சிங்க்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், பள்ளம். அதாவது நம்ம ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அங்கங்கே பெண்டான மாதிரி
இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்களேன். ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கா. ஓகே ப்ராடக்ட் வந்து 2வது இருக்குது, ப்ராப்ளம் ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ ப்ராப்ளம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெண்டாகி இருக்கா, உள்ளே வந்து அந்த பள்ளம் வந்த மாதிரி இருக்கா, அது வந்து இப்போ ஸ்ரிங்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, அது வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பாருங்கள், அங்கேயும் பெண்டான மாதிரி பள்ளம் வந்த மாதிரி இருக்கா, இதான் ஸ்ரிங்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து உள்ளே சரியாக ஃபில் ஆகாமல் இருக்கிறதுனால, சரியான ப்ரெஷர் செட் பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸ்பீடு வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சு ஓட்டுறதுனால, இல்லை சைக்கிள் டைம் வந்து குறைக்க. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்போ இத்தனை சைக்கிள் டைமில் வெளியே வரணும் அப்படின்றது. அதாவது 20 செகண்ட் செட் பண்ணுவாங்க, 25 செகண்ட், அதாவது 1 மினிட் செட் பண்ணுவாங்க, 2 மினிட்ஸ் செட் பண்ணுவாங்க. மோல்டோட ரேஞ்சு ப்ராடக்டோட சைஸை பொறுத்து மாறும். அப்படி செட் பண்ணும்போது அந்த சைக்கிள் டைமை மாற்றி வைக்கிறதுனால, கூலிங் லைன் கொடுக்குறாங்களே, அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து சரியாக கிடைக்காதனாலையோ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்மார்க் இஷ்யூ. பின்மார்க் இஷ்யூனா ஒன்று நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மோல்டில் வந்து எஜெக்ஷன் பின்ஸ்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு. அந்த எஜெக்ஷன் பின்னு கோர் பின்லாம் ரொம்ப இருக்குது. அந்த கோர் பின்னோட தாக்கம் வந்து ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடு வரும். நமக்கு இப்படி வரும்போது என்ன ஆகும், அந்த பின்னோட சைஸ் நமக்கு அப்படியே முன்னாடி தெரியும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்களேன், ஃபஸ்ட் வந்து ஒரு லைட்டாக ஆர்க் மாதிரி இருக்குது. 2வது பிக்சரை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரவுண்டாக இருக்கா, சின்ன குட்டி குட்டி ரவுண்டாக. அது எல்லாமே அந்த பின்னோட இம்ப்ரெஷன். இந்த இம்ப்ரெஷன் வந்து ப்ராடக்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு வந்து அது பின்மார்க் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து விஷுவலில் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா விஷுவலாகவே தெரியும். அதனால் இது ஒரு குவாலிட்டியை பொறுத்தவரை இது ஒரு மேஜர் இஷ்யூ தான். இந்த பின்மார்க் இஷ்யூ ஏன் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட்டில் வந்து பேக்கேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். அந்த பேக்கிங் அதிகமாகும்போது, அதாவது இந்த ஹோல்டிங் ப்ரெஷர், ஹோல்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோல்டிங் ஸ்பீடெல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து நம்ம அதிகமாக செட் பண்ணுறதுனால இந்த எஜெக்ஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு வந்து இந்த பின்மார்க் இஷ்யூ வர வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பப்புல்ஸ் ஆர் ப்ளோ ஹோல்ஸ் இஷ்யூ. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பப்புல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ப்ளோ ஹோல்ஸ்னால் நமக்கு தெரியும், அது ஒரு ஓட்டை மாதிரி வரும். அதாவது ஷார்ட் மோல்டுன்னு சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டே ஒரு இதில் பார்த்தோம், ஷார்ட் ஃபில் ஆகி வரும், ஒரு ஓட்டை மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ப்ளோ ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதே பப்புல்ஸ்னால் அந்த ஓட்டைக்கு பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு குமிழ் மாதிரி வந்துருக்கும். இப்போ நீர் குமிழ் வந்து முட்டையாக இருந்தால் அப்படி இருக்குது, அது மாதிரி ஏதாவது 1-2 வரும், அதுவும் ஒரு இஷ்யூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் டாட் இஷ்யூ. பிளாக் டாட் இஷ்யூங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்டோட அவுட்புட்டில் வந்து அங்கங்கே சப்போஸ் ஒயிட் கலர் ப்ராடக்ட் வருது, இல்லை ஒரு கலர் ப்ராடக்ட் வருது, ரெட்டு, ப்ளூ, இல்லை ஒரு கிரே கலர் ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அங்கங்கே டஸ்ட்டு மாதிரி ஒரு டாட் வந்துருக்கு. அது வந்து நம்மளால் கையால் க்ளீன் பண்ணாலும் தின்னர் வச்சு தேய்ச்சாலும் போகாது. அது எதோட இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இருக்குல்ல, உள்ள மெட்டீரியல் வந்து ஃபீட் பண்ணும்போது ஏதாவது டஸ்ட் வந்து மெட்டீரியலோட கலந்துருக்கு. இல்லை என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஏதாவது டஸ்ட்டு மோல்டில் வந்து ஒட்டிக்கிட்டு மோல்டு க்ளோஸ் ஆகும்போது அந்த மெட்டீரியல் வந்து அந்த டஸ்ட்டோட க்ளோஸ் ஆகிடுது. அதனால தான் அந்த பிளாக் டாட் இஷ்யூலாம் வருது. சப்போஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, ஆர்ஜி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜினா ஒன்றும் இல்லை, ரீக்ரைண்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அந்த ரிஜெக்ஷனான ப்ராடக்டை மறுபடியும் ரீக்ரைண்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து பிளாக் டாட் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வெயிட் வேரியேஷன். அதாவது இப்போ ஒரு மோல்டில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து வெயிட் வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுவே நீங்கள் பல்காக வந்து ஒரு குவான்டிட்டியில் 20,000 30,000 பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மெட்டீரியல் லாஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் லாஸ் ஏற்படுறதுனால என்ன ஆகும், ப்ராடக்டோட சைஸ் அதிகமாகும், உங்களுக்கு அந்த ஷேரிங் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால் இந்த வெயிட் வேரியேஷன்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்கு கொடுத்துருப்பாங்க, டாலரன்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிராம் கொடுத்துக்கலாம், 100 கிராம் கொடுத்துக்கலாம். அது ப்ராடக்டோட சைஸை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். 0.2 கிராம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்டோட சைஸை பொறுத்து வேரி ஆகும். அதனால் வெயிட்டுங்கிறது முக்கியம் தான். இது வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்லேயும் வராது, சில பல சின்ன ப்ராடக்ட்டு அந்த மாதிரில வந்து ரொம்ப மேஜராக இந்த இஷ்யூலாம் வரும். அந்த வெயிட் வேரியேஷனால் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா டைமென்ஷன் இஷ்யூ வரும். இது ஒரு மேஜர் இஷ்யூ தான். இப்போ வெயிட் மாறும்போது என்ன, ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டோட சைஸு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஓகேங்களா. அதனாலேயே உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த சைஸு மாறும். இப்போ இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த தான் மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28.20 இருக்குது. செகண்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா 27.89 இருக்குது. மோராகலஸ் 0.4 வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்னங்க அசம்பிளி வைஸ் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து சைனிங் மார்க்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இதிலே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 பாருங்களேன், ஓகே ப்ராடக்ட்டுங்க என்ஜி ப்ராடக்ட்டுன்னு பாருங்களேன். ரெண்டுக்குமே வந்து ஓகே ப்ராடக்ட் வந்து நார்மலாக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைன் ஆகுது, மினுக்குதில்
அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இஷ்யூ தான். இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அதாவது ஆர்ஜி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஆர்பி மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ரீபேக்கிங் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து ரேட்டு கம்மின்னு சொல்லி சில இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இஷ்யூலாம் நமக்கு மேஜராக வரும். நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் ப்ரோக்கன்னா இப்போ மோல்டு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் அதில் உள்ள ஒரு கோர் இன்செக்ட்டு எஜெக்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு இன்செக்ட் வந்து அதில் வந்து உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனால் இப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல் வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த இன்செக்ட்டே இல்லைன்னு உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஹோலுக்கு பதிலாக மூடி வரும். நெக்ஸ்ட் அசம்பிளி ஸ்டேஜுக்கு போயில நமக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட வேண்டியது இருந்துச்சு, அந்த இடத்துல ஹோலே இருக்காது. இதெல்லாம் ஒரு மேஜர் இஷ்யூ தானே. அதனால் இதுவும் ஒரு இஷ்யூ தான். சம்டைம்ஸ் இப்போ பிக்சர் பாருங்கள், அந்த ஒயிட் கலர் பிக்சர் பாருங்கள். அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதில் வந்து அந்த ரவுண்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. செகண்டில் வந்து அந்த இன்செர்ட் உடஞ்சதுனால அந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா 2 சைடு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த இன்செர்ட் உடஞ்சதுனால, அதாவது அதில் வந்து அந்த இன்செர்ட் வந்து உள்ளே போயிட்டு வராமல் அந்த இன்செர்ட்டே இல்லாததுனால அந்த இடத்துல ஒரு அடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி வந்துருக்குல்ல, அதான் வந்து இன்செர்ட் ப்ரோக்கன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதனால் ப்ராடக்ட்டு அவுட்புட் நமக்கு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்பேஜஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் உங்களுக்கு பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து அந்த இடத்துல பெண்டான மாதிரி வந்திருக்கா, செகண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் வார்பேஜஸ். அந்த பெண்டான மாதிரி இழுத்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் வார்பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஸ்னால் வரும். மோல்டில் ப்ராசஸ் சரியாக நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால வரும். ஓகேங்களா? இவ்வளவு ப்ராசஸ்ஸு, அதாவது இவ்வளவு குவாலிட்டி கண்ட்ரோலு தாண்டி இவ்வளோ டிஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து வெளியே வருது. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி சின்ன ப்ராடக்ட்டில் பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் பார்ட்ஸு வீட்டில் வாங்கிட்டு போகும்போது அந்த இடத்துல இப்போ ஒரு கூடை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கூடையில் வந்து பேஸ்கெட்டில் ஓட்டையாக இருக்குது, சில இடத்துல அடைச்சிக்கிட்டுலாம் வந்துருக்கு. அதெல்லாம் கன்சூமர் யூஸ் பண்ணுறது, சின்ன ரேட் கம்மியாக இருக்கிறது, அதெல்லாம் வெளியே அவுட்புட் வந்துருக்கு. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் மோல்டிங் டிஃபெக்ட்ஸையும் வந்து ஒன்றையும் பார்ப்பாங்க. ஒவ்வொன்றும் மேஜர் இஷ்யூ. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு இப்போ பிளாக் டாட் இருக்குன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அது பெயிண்டிங் போயிட்டு லேசர் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லேசர் ப்ராசஸ் யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் அது வந்து ஒரு பேனல், இப்போ சப்போஸ் ஒரு காரில் வந்து ஏசி கண்ட்ரோல் பேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் லைட்லாம் எரியுது, அதில் வந்து ஒரு பிளாக் டாட் வந்துச்சுன்னா அந்த லைட் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப மேஜர் இஷ்யூவாகவே பார்ப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து மோல்டிங்கில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோல்டிங்லாம் இருக்குது அதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து மோல்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதை பற்றியும் பார்த்தேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் தமிழில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.